அந்தமான் தீவுகளில் இருக்கக்கூடிய பாரன்டாங் அப்படின்ற தீவில் இருக்கக்கூடிய இந்த லைம்ஸ்டோன் கேவுக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கும் மேலே பழமையான இந்த லைம்ஸ்டோன் வந்து இங்கே ரொம்ப பாதுகாக்கப்பட்ட சுற்றுலாத்தலமாக மாறி இருக்கு. அதாவது கடலுக்கு அடியில் சுண்ணாம்பும் மழை நீரும் அதோடைய ரியாக்ட் ஆனால் சுண்ணாம்பு கல் ரியாக்ட் ஆனால் அது எப்படி அடுத்தடுத்து வளருமோ லைம்ஸ்டோனாக வளருமோ அப்படி வளர்ந்து நிற்கிது. இதை பற்றி சொல்கிறவங்க கடலுக்குள்ளே உருவாகி இப்போ இந்த கடலுக்கு வெளியே மழை அந்த தண்ணீர்லாம் விலகின பிறகு கடலுக்கு வெளியே வந்து இன்னமும் அது மழை கூட ரியாக்ட் ஆகி வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தளம் வந்து முழுக்க முழுக்க நேச்சுரலாக உருவான லைம்ஸ்டோன். இதை நம்ம பார்க்கும்பொழுது இந்த கேவில் ஒரே ஒரு ஸ்பேஸ், ஒரே ஒரு ஹோல் மட்டும் தான் இருக்குது டாப் வியூவில். அந்த ஹோலில் இருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் தான் இங்கே வர்றவங்க எல்லாருக்குமே சுவாசிக்கிறதுக்கும் முக்கியமான ஒரு ஆக்சிஜன் சப்போர்ட்டாக இருக்குது. நம்ம பார்க்கலாம் இந்த லைம்ஸ்டோனை இங்கே வர்றவங்க டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படி இருந்தும் டச் பண்ணுறதால அதோடைய எஃபெக்ட் போயிடுது, அதோட அந்த கிளிட்டரிங் வந்து மிஸ் ஆகிடுது. இந்த இடத்துல வந்து நிறைய வித்தியாசமான ஷேப்பில் சிவலிங்கம், முருகா, அந்த மாதிரி விஷ்ணு, அந்த சங்கு, அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான இதெல்லாம் இருக்குது. நம்ம பார்க்கலாம். ஒன்று டாப் சைடில் இருந்து கீழே வந்துட்டே வருது. நீங்கள் இந்த இடத்த பார்க்கலாம். இது கிளிட்டராக தான் நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம டச் பண்ணாத போது அதோட உயிர்ப்போட இருக்குது. அது வந்து மின்னிக்கிட்டே இருக்கும். நம்ம டச் பண்ணி நம்ம அழுக்குப்படுத்துகிறோம் அப்படின்ற அதோடைய குவாலிட்டி அது இழந்துருது. இப்போ நீங்கள் பார்க்குற தூண் வந்து ஒன்று மேலே இருந்து வளர்ந்துட்டே வர்றது, இன்னொன்று கீழே இருந்து இது கூட ரியாக்ட் ஆகி கீழே இருந்து வர்றது. இதுக்கான கேப்னு பார்க்கும்பொழுது ஒரு 2 இன்ச்சு கேப் தான் இருக்குது. ஸோ இப்படி இந்த லைம்ஸ்டோன் கேவில் பல அற்புதமான விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். வித்தின் இந்த பாரன்டாங் தீவில் தண்ணியிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போல் ட்ரெக்கிங் போல் நடந்து வந்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் ஒரு விவசாய நிலத்தில் நடந்து வர மாதிரியான சூழல் தான் இருக்குது. இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒட்டுமொத்த கேவ்லேயே இந்த இடம் தான் வந்து ரொம்ப பளிச்சுன்னு அழகாக மின்னக்கூடிய லைம்ஸ்டோன் இடமா இருக்குது. ஏன்னா இது யாரும் ஒன்றும் தொடலை, தொட்டாங்கன்னா இதோடைய தன்மையை அது இழந்துடும். அந்தமான் தீவில், குறிப்பாக இந்த பாரன்டாங் தீவில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான இடமா இருக்குது. என் பேர் ராஜி ஜார்ஜ். நான் வந்து இங்கே டிஎஃப்ஓ பாரட்டாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த இடம் வந்து லோக்கலி வந்து நயாடேரான்னு சொல்லுவாங்க. இது பாரட்டாங்கோட சதர்ன் மோஸ்ட் போர்ஷனில் இந்த லைம்ஸ்டோன் கேவ்ஸ் ஃபார்மேஷன் நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து இது வந்து ஒரு ஃபேமஸாக ஈக்கோ டூரிசம் சைட்டாக இருக்குது அண்டமான் நிக்கோபார் ஐலண்டில். ஆன் அன் ஆவரேஜ் வந்து 1000 டூரிஸ்ட் இங்கே டெய்லி விசிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து போர்ட் பிளேர் ஸ்ரீ விஜயபுரத்துலேருந்து கான்வாய்ஸ் சிஸ்டம் ஒரு டேயில் வந்து 4 கான்வாய் இருக்குது. ஸோ தே கம் இன் கான்வாய். ஸோ அதில் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், இந்த டூரிசம் இங்கே இந்த சைட்னால இப்போ நிறைய போர்ட் பிளேர்லேருந்து நிறைய 4 வீலர்ஸில் வந்து டூரிஸ்ட் வர்றாங்க. ஸோ தே சார்ஜ் அரௌண்ட் 4000 5000 ஒரு ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே வந்துக்கிட்டு நம்ம வந்து பாரட்டாங் ஜெட்டிலிருந்து இங்கே கேவ் வரைக்கும் ஒரு 25 மினிட்ஸ் போட் ரைடு இருக்குது. ஸோ டூரிஸ்ட் வந்து போட் ஹையர் பண்ணோம் அவங்களுக்கு. ஸோ ஒரு டூரிஸ்ட்க்கு வந்து ஒரு ஆவரேஜ் 900 rupees பர் டூரிஸ்ட் தே சார்ஜ் இந்த போட் ஆப்ரேட்டர்ஸ். 25-30 மினிட்ஸ் எடுக்கும். அப்புறம் திருப்பியும் போனோம் இங்கேருந்து. ஸோ அதில் வந்து டூர் கைடும் இருக்குது. ஸோ இதெல்லாம் சார்ஜ் சேர்த்து ஒரு 900 பர் டூரிஸ்ட் தே சார்ஜ். அப்புறம் ஒரு போட்டில் வந்து மினிமம் 3 persons ஆர் எம்ப்ளாய்ட். அது போட் ஆப்ரேட்டர், ஒரு ஹெல்ப்பர், அப்புறம் வந்து டூர் கைட். இது எல்லாமே லோக்கல் மக்கள் தான் இங்கே. ஸோ தே கெட் எம்ப்ளாய்மெண்ட். பாரட்டாங்கில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கே ஜாப் லிமிட்டடாக இருக்குது. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான் ஒரு ஆப்ஷன். ஸோ நாங்கள் வந்து இந்த ஈக்கோ டூரிசம் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ண பிறகு நிறைய லோக்கல்ஸ்க்கு வந்து இங்கே ஜாப், தே ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்ட் இங்கே லோக்கல்ஸ் யூத்ஸ்க்கு. சரி, இந்த இடத்தோடைய ஃபார்மேஷன் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது? இது இப்போ நாங்கள் இப்போ இந்த லைம்ஸ்டோன்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸோட இவல்யூஷனாக செடிமெண்டேஷனில் வந்து ஃபார்ம் ஆனது. ஆனால் இங்கே டூரிசம்காக இந்த ஏரியா ஓப்பன் பண்ணது வந்து 2003-04. இது உள்ள போகிற டூரிஸ்ட்டுக்கான சேஃப்டி அண்ட் கைடன்ஸ்லாம் எப்படி சப்போர்ட்? இப்போ நம்ம வந்து இப்போ போட்டுக்காக டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து லைஃப் கார்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோடையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டாஃப் ரெகுலர் அந்த மார்னிங் 7:30 to லாஸ்ட் இந்த டூரிஸ்ட் போகிற வரைக்கும் வி ஆர் ஹியர். அப்புறம் ஒரு ஸ்பெஷல் போட் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கு. ஏதோ எமர்ஜென்சியில் வந்து இஃப் தே வாண்ட் அவங்கள வந்து பாரட்டாங் கொண்டு வரணும்னா செப்பரேட்டாக ஸ்டாஃப் அண்ட் போலீஸ் ஃபாரஸ்ட் அந்த அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்குது.
அதர்வைஸ் வந்து இந்த சேஃப்டியில் வந்து அவ்வளோ இங்கே டேஞ்சர் அவ்வளோ ஒன்றும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.